Normalize female breast. வணக்கம். So first நீங்க அழகா ஒரு ஜிம் வியர்ல ரெடியா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது என்ன பிரேசியர்? இது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்னு சொன்னாங்க. ஆல்சோ இட்ஸ் a gym wear. So நான் கம்ப்ளீட்டா போட்டுக்கிறது வந்து இட்ஸ் a gym and sports wear, both of that. So first வந்து நம்ம ஜிம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கிறது என்னன்னா நம்ம வந்து கையெல்லாம் இப்படி மேலே தூக்குவோம். சில நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணுவோம். அப்போ அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய பிரேசியர் வந்து கொஞ்சம் இப்படி மேலே போயிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட். பட் இது ஆக்சுவலி ரொம்ப ஃபிட்டா இருக்குல்ல. ஆக்சுவலி நானுமே ஜிம் போறப்பல ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணேன். பிகாஸ் அவ்வளோ ஜென்ஸ் இருப்பாங்க, நம்ம பண்ணுறப்போ இட் வில் பி மோர் ஆக்வர்ட். அண்ட் டிஷர்ட்ஸில் வந்து நிப்பிள் தெரியுது. ஏன்னா ஸ்வெட் ஆச்சுன்னா இட் வில் பி மோர் விசிபிள். ஸோ இது வந்து எனக்கு ரியலாகவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த நிப்பிள் கவரேஜஸ் அண்ட் கம்ப்ளீட் ஃபிட்டாக இருக்குது. ஆல்சோ அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அப்வர்டாக இருக்குது. அண்ட் நான் கை தூக்குறப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது இது வேர் பண்ணுறதுனால வந்து பீப்புள் லைக் ஜிம் போகிறவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் ஆக்வர்ட்னஸ் ஃபீல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜிம்மை சுற்றி வரப்போ அவங்களுக்குமே ஒரு ஐயோ யாருனா என்ன பார்த்துருவாங்களா அப்படின்ற ஒரு அன்கம்ஃபர்டபிளி சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். பட் ஐ திங்க் திஸ் வில் மேக் தெம் கம்ஃபர்ட். அதே மாதிரி முக்கியமாக ரன்னிங் பண்ணும்போதாக இருக்கட்டும், நம்ம வந்து ட்ரெட்மில்ல போகும்போதுமே இந்த நம்மளுடைய அங்கே இருக்க நம்ம பிரெஸ்ட் வந்து ஒரு மாதிரி சாகியாக இருக்கா, ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி வருதா, ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கான்ஷியஸ்லேயே இருப்போம். அந்த மாதிரி ஆயிட்டாலே யாரை பார்த்துட்டாங்களா, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க என்ன நினச்சிட்டாங்களா யோசிப்போம். ஸோ இது முக்கியமாக அந்த மாதிரி ஆகாமல் நமக்கு அழகாக அப்லிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் கரெக்டாக வந்து நமக்கு வந்து அங்கே ஒரு லூஸ்னஸ் இல்லாமல் டைட் ஃபிட்டோடுமே இருக்குது. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களோட பாடி ஷேப்புக்கும் அண்ட் நீங்கள் போடக்கூடிய காஸ்டியூமுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் பிரேசியர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ரொம்ப அழகாக அதை போட்டுட்டு வந்து காட்டியிருக்கீங்க. நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ரன்னிங், ஜிம்க்கு போகிறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் ரிலேட்டடான ஒர்க்ஸில் நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கும்போது நிறைய பெண்கள் நார்மல் பிரேசியர் நம்ம ஒரு சாரீக்கு போடுறதா இருக்கோ இல்லை நம்ம வீட்டில் போடக்கூடியதுன்னு இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு போகிறீங்க. அது வந்து டோட்டலி இட் இஸ் வந்து வெரி மச் லைக் என்ன சொல்கிறது, யூஸே பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா அந்த காஸ்டியூம் நீங்கள் போடுறது வந்து ஒரு ஜிம் வியர் அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட பிரெஸ்ட்டுமே இப்படி மேலே கீழே போய் வரும்போது ரொம்ப லூசன் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு அங்கே ஃபிட்டாக இருக்கணும். அதனால இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் வியர் தான் நீங்கள் வாங்கி வியர் பண்ணணும்.